ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதாஸ் வேர்ல்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம சேனலில் நிறைய ஸ்கின் ரிலேட்டட் வீடியோஸ், அதாவது ஹோம் ரெமடிஸ் நிறைய இருக்குது. ஃபேஸுக்கு தேவையான டிப்ஸு, பியூட்டி டிப்ஸு, அது மட்டும் இல்லை எக்ஸசைஸ் டிப்ஸு, ஹோம் டிப்ஸு, கிச்சன் டிப்ஸ், இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் இருக்குது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல்லைக்கான் அதோட ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா நான் போடுற வீடியோஸ், நான் லைவ் போடும்போது, ஷார்ட்ஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஒரு வீடியோனா சூப்பரான ஃபேஸ் பேக்கோடு தான் வந்திருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் நல்ல எஃபெக்டிவான ஃபேஸ் பேக்கெல்லாம் போட்டுட்ருக்கேன். என்னோடய சேனலில் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சூப்பராக சிம்பிளாக நம்ம வீட்டு கிச்சனில் இருக்க பொருளை கொண்டே ஒரு ஃபேஸ் பேக் போட்டு எப்படி இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடியாகி போகிற அளவுக்கு க்ளோ கொடுக்கும்ட்டு உங்களுக்கு இந்த ஃபேஸ் பேக் நான் போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக தெரியும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபேஸ் பேக்கோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது தான். அரிசி மாவும் பாலும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி காய விட்டு வாஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணலாம். இது கொஞ்சமாக அரிசி மா, அப்புறம் கொஞ்சம் பால். இதை நம்ம ஆல் ஓவர் ஃபுல் பாடியும் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணால் நம்ம ஸ்கின் டோனு சூப்பராக சேஞ்ச் ஆகிடும். நான் பொது நிறம், அதாவது மாநிறம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருந்தேன். எனக்கு தெரிஞ்ச முன்னாடியே ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரிலாம் டெய்லி நான் யூஸ் பண்ணி தான் என்னோடய கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. என்னோடய ஸ்கின் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்னோடய வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த 3 to 4 monthஸாக லாஸ்ட் வீடியோவிலேருந்து போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா என்னோடய ஸ்கின் டோன் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு உங்களுக்கு கண் கூட தெரியும். நான் போடுற பேக் எல்லாமே 100% எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்குற பேக் உங்களோட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போ ஃபேஸில் மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் ஃபுல்லாக எங்கெல்லாம் கருமை இருக்கோ, இல்லை ஃபுல்லாக கால், கை, கழுத்து எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேக் எல்லா பேக்குமே அப்படியே போட்டுட்டு நீங்கள் குளிச்சிடலாம். குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி தான் நான் என்னோடய ஸ்கின் கலரை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் இல்லை, நம்ம போட முடியாது, அந்த மாதிரி சாக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காதிங்க ரீசன்லாம். இதுக்கெல்லாம் நமக்கு நிறைய டைம் எல்லாம் வேஸ்ட் ஆக போகிறதில்ல. டைம் நம்ம தான் ஒதுக்கி நமக்கு தேவைன்னா நம்மளோட செல்ஃப் க்ரூமிங் நம்ம தான் பார்த்துக்கணும். நம்மளை யாரும் கண்டுக்க போகிறதில்ல. ஸோ நமக்கு தேவைன்னா நம்ம தான் கொஞ்ச நேரம் டைம் ஒதுக்கி இதெல்லாம் நம்ம பண்ணணும். கண்டிப்பாக டைம் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. இதெல்லாம் ஒரு 10 மினிட்ஸ் தான், நம்ம 10 to 15 மினிட்ஸ் தான் ஃபேஸில் வச்சுருக்க போகிறோம். ஸோ குக் பண்ணுற டைம் கூட நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு, கிச்சனில் உங்களை யாரும் பார்க்க போகிறதில்ல. ஸோ குக் பண்ணுற டைமு நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு கூட குக் பண்ணலாம். டைம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இதை நான் சொல்லிகிட்ருக்கேன். டைம் இல்லை, வீட்டில் எப்போவுமே ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. உங்களோட ஃபேஸு, உங்களோட ஸ்கின்னுக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ ஒரு கிச்சனில் இருக்க 10 மினிட்ஸ், இல்லைன்னா குளிக்க போயிட்டு அதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸு வாஷ் பண்ணுற வேலைலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடி கூட நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அந்த வேலையெல்லாம் கூட பாத்ரூம் க்ளீன் பண்ணுவீங்க, அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வேலை கூட செஞ்சுக்கலாம். இதுக்கு டைமு தனியாக ஒதுக்கணுன்ற கஷ்டமே உங்களுக்கு தேவையே இல்லை. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இதை 10 மினிட்ஸ் என்னோடய ஃபேஸில் விட்டுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணி காமிச்சேன். இப்போ நல்லா காய விட்டுட்டேன். இதை நான் வாஷ் பண்ணிவிட்டு இன்னொரு பேக் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டேன் பாருங்கள். நான் நல்லா வாஷ் பண்ணல, துடைச்சி தான் விட்டுருக்கேன். ஒரு துணி வச்சு லைட்டாக துடைச்சி விட்டுருக்கேன். முன்னாடி இருந்த என்னோடய ஃபேஸுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். கண்டிப்பாக என்னோடய பேக்கில் எப்போவுமே கொஞ்சமாக நான் பால் சேர்த்துக்குவேன். அதுதான் என்னோடய ஸ்கின் இவ்வளோ கலர் சேஞ்ச் ஆனதுக்கு காரணம். கண்டிப்பாக நமக்கு அரிசி மா, பால் எல்லாம் நிறைய விலை கொடுத்து வாங்க வேண்டியதே இல்லை. டெய்லி பால்லாம் வீட்டில் இருக்க தான் போகுது. கண்டிப்பாக அதில் எடுத்து கொஞ்சமாக நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறதுனால எதுவுமே செலவு எதுவுமே இருக்க போகிறது
போகிறதில்ல. ஸோ இங்கே பாருங்கள், கொஞ்ச நேரம் 10 மினிட்ஸ் விட்டுருந்தேன். அதுக்கு என்னோடய ஃபேஸில் எவ்வளோ ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு பாருங்கள். கண்டிப்பாக பால் வந்து நல்ல ஒரு டோனராக நல்ல ஒரு ஒயிட்னிங் க்ளோ கொடுக்கறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு நேராகவே தெரியும். இப்போது நான் வந்து பேக்கு போட போகிறேன். இந்த பேக் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, இதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் கடலைமா, 1 ஸ்பூன் தயிர், அப்புறம் கொஞ்சம் மாதுளம்பழம் இருக்கு இல்லையா, அதோட தோலை நான் மிக்சியில் அரைச்சி அதை கூட சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மாதுளம்பழம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த தோலை நல்லா காய வச்சு அதை பொடியாக்கி பவுடராக்கி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். எனக்கு இப்போ அது இல்லைன்றதுனால, அந்த பொடி இல்லைன்றதுனால ஃப்ரெஷ்ஷாக இருந்த பழத்தை எடுத்து அந்த தோலையும் இதில் வந்து அடிச்சுட்டு நல்லா மிக்சியில் போட்டு அடித்து நான் இதை சேர்த்துருக்கேன். கடலைமா, மாதுளம்பழ தோல், அப்புறம் தயிர், இந்த 3த்தையும் தான் ஒரு பேக்காக நான் ஒரு 15 மினிட்ஸ் என்னோட ஃபேஸில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். எப்படி ஒரு சேஞ்ச் இருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடலைமான்றது எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது. முன்னாடியெல்லாம் இந்த ஃபேஸ் பேக்கு, இந்த சோப்பு, இந்த ஒயிட்னிங் க்ரீம் இந்த மாதிரிலாம் இருந்திருக்காது. ஆனால் முன்னாடி இருந்த லேடிஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணது இந்த கடலை மாவாக தான் இருக்கும். பஜ்ஜி போடுறதுக்கு அதிகமாக கடலை மாவு யூஸ் ஆகுதோ இல்லையோ, இதுக்காகத்தான் நான் நினைக்கிறேன் கடலை மாவுலாம் வீட்டில் லேடிஸ் அரைச்சி வச்சுருப்பாங்க. ஏன்னா இப்போல்லாம் நம்ம எதை எடுத்தாலுமே காஸ்ட்லியாக க்ரீமு, சோப்பு அந்த மாதிரி நிறைய வந்துட்டே இருக்குது, யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போல்லாம் இந்த கடலை மாவு தான் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி பெஸ்ட்டான ஒரு பேக்கு நமக்கு கிடைக்காது. கடலை மாவு எப்போவுமே நமக்கு ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் வீட்டில் இருக்க கடலை மாவை எப்போவுமே எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். தயிர் இருக்கும் கண்டிப்பாக. மாதுளம்பழம் பொடி இல்லைன்னாலும் இந்த 2த்தையும் சேர்த்து கூட ஒரு பேக்காக போட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம ஃபேஸு. இந்த மாதுளம்பழ பொடி போட்டுன்னு சொல்லி பொடி எங்கிட்ட இல்லை, தோலை தான் அரைச்சி போட்டேன். அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. எனக்கு கடலைமா ஃப்ளேவர் பிடிக்காது. அந்த ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் வரும். ஸோ இன்றைக்கி இந்த மாதுளம்பழ தோல் சேர்த்ததுனால நல்லா இருக்குது. இந்த பேக்கு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் இருக்குது. அதுதான் இந்த மாதுளம்பழ தோலோட ஃப்ளேவர் நல்லா இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய டைமும் இல்லை, நிறைய செலவும் பண்ண வேண்டியதில்லை. வீட்டில் இருக்க பொருளை கொண்டே நம்ம சின்னதாக நம்ம வந்து க்ரூமிங்குக்கு செலவு பண்ணிக்கலாம். நம்மளே பார்த்துக்கணும். கண்டிப்பாக அதுவும் ஏஜ் ஆக ஆக நமக்கு வந்து முகத்தில் சுருக்கம், தொய்வெல்லாம் ஏற்பட்டுரும், மசில்ஸு. ஸோ இந்த மாதிரி பேக்கெல்லாம் போடுறதுனால நமக்கு நல்ல டைட்னிங் கொடுக்கும் ஃபேஸு. டைட்னிங் கொடுத்தாலே அந்த முகத்தொய்வு, வயசான தோற்றம் இருக்காது. வயசான தோற்றம் எதனால் வருது? நல்லா தோலெல்லாம் சுருங்கி தொங்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? இந்த மாதிரிலாம் போட்டோம்னா நல்லா இழுத்து பிடிக்கும். டைட்டாக இருக்கும்போது தோல் வந்து சீக்கிரம் தொங்காது, எப்போவுமே இறுக்கமாகவே இருக்கும். இறுக்கமாக இருக்கும்போது கண்டிப்பாக வயசான தோற்றம் இருக்காது. பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். நல்லா திக்காகவே அப்ளை பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் ரெடி பண்ணதை ஆல் ஓவர் உங்கள் ஃபுல் பாடியில் அப்ளை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஃபேஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக அப்ளை பண்ணுறேன். இல்லைன்னா நான் வந்து கை, கால், எல்லா கழுத்தெல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு தான் நான் வாஷ் பண்ணுவேன். ஓகே, கொஞ்சம் நேரம் ஆகட்டும். 15 மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு நான் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போது நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 15 மினிட்ஸ் நான் விட்டேன். ரொம்ப காயலை. ரொம்ப காஞ்சிச்சுன்னா நல்லா இறுக்கமாக இழுத்து பிடிக்கும். ஸோ 15 மினிட்ஸ் விட்டுட்டு நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி லைட்டாக ஈரம் வச்சுட்டு கொஞ்சம் அந்த கண்ணு கீழே, இந்த உதட்டு கிட்டெல்லாம் நல்லா மசாஜ் கொடுக்கும்போது நமக்கு அக்குப்பஞ்சர் மார்க்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இங்கெல்லாம் நல்லா பிளட் சர்க்குலேஷன் வரும். ஸோ இங்கே மட்டும் ஒரு 1 மினிட் 2 மினிட் நாங்கள் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிட்டா. ஈரம் என் கையில் இருக்குது, அவ்வளோதான். இதை வச்சுட்டு இப்படி ஒரு மசாஜ் கொடுக்கலாம். இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கும்போது கண்ணு கீழெல்லாம் நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் வரும். பிளட் சர்க்குலேஷன் இங்கெல்லாம் கிடைச்சிச்சினாலே நமக்கு கண்ணு கீழே இருக்கிற கருவளையம், கருமை, அப்படியே ஒரு மாதிரி கண்ணுக்குள்ள சுருக்கமாக இருக்கும், பப்பினஸ்ஸாக இருக்குது அப்படின்னு, கண் வீங்கின மாதிரி இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து
நம்ம மசாஜ் பண்ணணும். அக்குபஞ்சர் மார்க் அப்படிலாம் அதெல்லாம் இங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிலாம் கொடுத்தோம்னா பிளட் சர்க்குலேஷன் நமக்கு நல்லா கிடைக்கும். கிடைச்சிச்சின்னா நமக்கு இருக்கிற டார்க் சர்க்கிள் அதெல்லாம் ரிமூவ் ஆகிடும். பாருங்கள், ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேணாம், இந்த மாதிரி பண்ணுங்க. ஏன்னா இங்கெல்லாம் தான் நமக்கு வயசான தோட்டம், ஏஜிங் ஃபேக்டர் நிறைய தெரியும். இந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கும், கோடு இருக்கும் இல்லையா, ஃபைன் லைன்ஸ். இங்கெல்லாம் நல்ல மசாஜ் கொடுத்தோம்னா ஏஜிங் ஃபேக்டரை நம்ம குறைக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இப்படி நான் நல்லா ஈரத்தோட வலிச்சு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். முன்னாடி இருந்ததுக்கும் நான் இதை வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஸ்கின் எவ்வளோ ஒரு சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றது உங்களுக்கு நேராகவே தெரியும் பாருங்கள். மாதுளம்பழ தோலை நீங்கள் காய வச்சு பொடியாக்கி போட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். நான் வந்து ஃப்ரெஷ்ஷான மாதுளம்பழத்தை தான் தோலை அரைச்சி போட்டேன். நீங்கள் பொடியை வச்சு போடுங்க, போடும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள், என்னோடய ஸ்கின்னு முன்னே விட எவ்வளோ ஒரு கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், ஈரத்துணி வச்சு உங்கள் முன்னாடியே நான் வந்து துடைச்சி காமிக்கிறேன். இந்த இடத்துலலாம் அப்படியே பிங்க் கலராக மாறி இருக்கு பாருங்கள் என்னோடய ஸ்கின்னு. கண்டிப்பாக என்னாலே நம்ப முடியலை, ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். கடலை தயிர்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஆனால் மாதுளம்பழ தோல் மிக்ஸ் பண்ணி இதுதான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம பால் அரிசிமா வச்சு ஒரு பேக் கூட போட்டோம் இல்லையா. நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறதுன்னா ஃபேஷியல் பண்ணுறதுக்கெலாம் டைம் இருக்காது. சட்டுன்னு இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி ஆகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முகத்தில் ஒரு க்ளோ இருக்கும். மேக்கப்பு பண்ணால் கூட அந்த மேக்கப்பை எடுத்து கொடுக்குற அளவுக்கு நம்ம ஸ்கின்னு சேஞ்ச் ஆகிருக்கும். நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும், இன்ஸ்டண்ட்டான க்ளோ கிடைக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதை நான் வந்து இப்போ ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இல்லை, நம்ம டார்க் டோனாக இருந்து கலர் வந்து பேராக எடுத்துகிட்டு வரணுன்ட்டா டெய்லி இந்த மாதிரி பேக் போட்டோம்னா கண்டிப்பாக நம்ம ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகும். அதாவது டார்க் டோன் இருக்கிறவங்க அப்படி ஒன்றும் தப்பு கிடையாது. டார்க் டோனை கூட நல்ல ஒரு க்ளோயிங்காக அழகாக மாற்றும். இந்த மாதிரி பேக்கெல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த பேக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு. இப்போ வரைக்கும் அந்த மாதுளம்பழ ஃப்ளேவர் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்ல வாசனையாக இருக்குது. கண்டிப்பாக இயற்கையாக இப்படி ஒரு பொலிவு, இயற்கையான ஒரு வாசனை நமக்கு கிடைக்கும்போது கண்டிப்பாக கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு நம்ம முகத்தை வந்து நம்மளே கெடுத்துக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி பேக்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஸ்கின் பாருங்கள் எவ்வளோ ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் இருக்க பொருளை கொண்டே ஃபங்க்ஷனுக்கு தயாராகிற மாதிரி நம்ம ஸ்கின்னு இவ்வளோ க்ளோ ஆகுதுன்னா யாருக்கெல்லாம் பிடிக்காது சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் கூட இந்த பேக் போட்டுட்டு தான் என்னோடய ஸ்கின் பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்சாக நல்ல க்ளோவாக இருக்குது. ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு நிறைய டைம் செலவு பண்ணணும், டைம் இல்லையே மேக்கப் போடுறதுக்கு, பார்லருக்கு போயிட்டு ஃபேஷியல் பண்ண முடியலையே அப்படின்ற கவலையே வேணாம். இந்த மாதிரி ஒரு பேக்கப் போட்டுட்டு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகி போனீங்கன்னா எல்லாரும் கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்பாங்க, என்ன மேக்கப் போட்டிருக்கீங்க, எங்கே போய் மேக்கப் போட்டிங்கன்னு. அந்த மாதிரி ஒரு சூப்பர்வான க்ளோ கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.